வெல்கம் டு ஸ்டடிக்கு தமிழ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 27 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ஒரு MCQ ஃபார்மேட்டில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ஸ்டடிக்கு தமிழ் அப்படின்ற குரூப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் வீடியோஸ்க்கான PDF வந்து டெய்லி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் டாபிக் வைஸ் ஒன்லைனர்ஸ்லாம் வந்து ஸோ அந்த குரூப்பில் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, இன்றைக்கான first question. Who has inaugurated the Indian Dispute Resolution Center, which provides a paperless dispute resolution environment? So, Indian Dispute Resolution Center. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கோர்ட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற மாதிரி. ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து அந்த ஃபீஸ்லாம் கட்டி வாய்தாலாம் ஆன்லைன்லேயே கொடுத்து அந்த கோர்ட் ட்ரையல் வந்து ஆன்லைன்லேயே நடத்திக்கிற மாதிரி இது இப்போ ஃபெசிலிட்டிஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இனாக்ரேட் பண்ணி வச்சவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா AK சிக்ரி. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தவர் AK சிக்ரி. இவர் தான் வந்து அந்த இந்தியன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டரை வந்து இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல் நியூ டெல்லியில். ஸோ இந்தியாவோட கரண்ட் CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோன்னா SA போப்டே, ஸ்ரத் அரவிந்த் போப்டே. ஸோ இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்தியாவோட 47th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அரவிந்த் போப்டே. Who won men's event respectively in Steins Memorial Online Blitz Chess? ஸோ அந்த ஒரு ஆன்லைன் காம்படிஷன் ஸ்லைன்ஸ் மெமோரியல் ஆன்லைன் பிளிட்ஸ் செஸ் காம்படிஷனில் வந்து மென்ஸ் ஈவெண்ட்டில் வந்து வின் பண்ணவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன். ஸோ நார்வேவை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் தான் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதே டோர்னமெண்ட் வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா கேட்ரினா லாக்னோ அப்படின்ற உக்ரைனை சேர்ந்த அவங்க தான் வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஸில் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. HAL India, a PSU under Department of Chemical and Petrochemical, is to supply 25 million tons of Malathenian technical for supply to low-cost control program to which country under government to government arrangements. ஸோ வந்து இந்தியாவோட கம்பெனி, ஸோ ஒரு PSU பப்ளிக் செக்டர் கம்பெனி HAL அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த மேலத்தியன் அப்படின்ற அந்த கெமிக்கல், ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மேலத்தியன் அப்படின்ற ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஈரானுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மேலத்தியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டிசைட், ஸோ அந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஈரானில் வந்து அந்த லோக்கஸ்ட் அட்டாக் வந்து நிறைய ஆனால அந்த ஃபார்மர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து 25 மெட்ரிக் டன்ஸ் அந்த மேலத்தீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அந்த HAL அப்படின்ற PSUலேருந்து தயாரித்து வந்து ஈரானுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ ஈரானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டெஹ்ரான். ஸோ அதோட கரன்சி வந்து தோமன். ஸோ ஈரானோட கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் ரவுஹானி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஈரானோட கரண்ட் பிரசிடென்ட். விச் ஸ்டேட் வில் செட் அப் அ மைக்ரேஷன் கமிஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இன் த ஸ்டேட். ஸோ மைக்ரேஷன் கமிஷன், ஸோ வந்து நிறையா வந்து லேபர்ஸ்லாம் மைக்ரண்ட் லேபர்ஸ்லாம் அவங்க ஊரை நோக்கி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மைக்ரண்ட் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கான வெல்ஃபேர்ஸ்க்காக வந்து அந்த மைக்ரண்ட் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபியோட CM பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். ஸோ அதோட கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்திபன் பட்டேல். ஸோ வந்து யூபி வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேருக்காக நிறையா விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கண்ட்ரியில் இருக்க அந்த லேபர் லாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அபாலிஷ் பண்ணி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இன்னொரு விஷயம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூபியில் இருக்க அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு கூப்பிடணும் அப்படின்னா வந்து இனிமேல் வந்து மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வாங்கி தான் வந்து கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி யூபி கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. Who has been appointed as a member of Commission on Economic Recovery of New York. ஸோ எக்கனாமிக் ரெக்கவரி ஆஃப் நியூயார்க்கு வந்து ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூயார்க்கோட அந்த கொரோனா கிரைசிஸ்லேருந்து அந்த எக்கனாமி வெளியே எப்படி கொண்டு வர அப்படின்றதுக்காக. ஸோ அதில் வந்து மெம்பராக இண்டக்ட் பண்ணவர், ஸோ ஒரு இண்டோ அமெரிக்கன் ஒருத்தர் வந்து ஸோ அதில் மெம்பராக இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார்? சித்தார்த் முகர்ஜி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோ அமெரிக்கன் ஃபிசிஷியன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்கனாமிக் ரெக்கவரி ஆஃப் நியூயார்க் அப்படின்ற கமிஷனில் வந்து மெம்பராக இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Which company has signed an agreement for acquiring 24% stake in Indian Railway Stations Development Corporation for ₹48 crore. ஸோ வந்து எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு 24% ஸ்டேக் 48 கோடி ரூபாய்க்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து 48 crores அந்த 24% ஸ்டேக்கு வந்து அக்யர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வேஸ்னு பார்த்தோன்னே ரயில்வேஸோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி. அதே மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அங்காடி. ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா பெல்கம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இருக்க பெல்கம் தான் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அங்காடியோட கான்ஸ்டியூன்சி. ஸோ இதே கர்நாடகாவிலேருந்து ராஜ்யசபாவில் வந்து ஒருத்தவங்க வந்து எம்பி ஆகி அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே வந்து ஆகிட்டாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிர்மலா சீதாராமன். Ministry of Road Transport and Highways in a fresh notification has extended the validity of all statutory documents related to motor vehicles till which date. ஸோ வந்து அந்த வெஹிக்கிள்ஸ்க்கான டாக்குமெண்ட்டு, அந்த லைசன்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதுக்கான அந்த வேலிடிட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைசன்ஸஸ்க்கான வேலிடிட்டியை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்தால் கூட ஜூலை 31 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ரெனியூவல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட மினிஸ்டர் நிதின் கட்காரி. ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி நாக்பூர், மகாராஷ்டிரா. The MeitY has launched how many services of Indian Meteorological Department on the Umang app to further enhance the online delivery of government services. ஸோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட எத்தனை சர்வீசஸ் வந்து அந்த உமாங் ஆப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 சர்வீசஸ். ஸோ அது என்ன அந்த உமாங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மக்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறதுக்கு. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அப்புறம் வந்து ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்னென்ன ஃபங்க்ஷனிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ஆப் மூலமாக வந்து அவங்க வந்து விசிபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த உமாங் ஆப் அப்படின்ற ஆப் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அந்த 7 சர்வீசஸை வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களோட அந்த பார்வைக்காக. ஸோ ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ அதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது ஃபவுண்ட் பண்ணியார் 1875. ஸோ அதோட ஏஜென்சி எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய் மோஹபத்ரா அப்படின்றவர் தான் ஐஎம்டியோட டைரக்டர் ஜெனரல். Which education board launched a cyber security handbook for students of class 9 to 12. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக். ஸோ அந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபேஸ்புக், ஆன்லைன் இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து கெட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அவங்கள வந்து தற்காத்து கொள்றதுக்காக அந்த சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த எஜுகேஷ்னல் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎஸ்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக் அப்படின்ற அந்த ஹேண்ட்புக் வந்து அவங்களோட கிளாஸ் 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ஆன்லைனில் தான் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ அந்த லாக்டவுனில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போகிறனால ஸோ அதுக்காக வந்து அதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சிபிஎஸ்சி வந்து இந்த ஹேண்ட்புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, சிபிஎஸ்சி. ஸோ ஃபவுண்ட் பண்ணியார் 1962. ஸோ அதோட சேர் பர்சன், ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் மாற்றினாங்க. ஸோ மனோஜ் அஹூஜா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட சேர் பர்சன். Who has been named as World Bank's new Vice President and Chief Economist. ஸோ வேர்ல்ட் பேங்கோட நியூ வைஸ் பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாமல் சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்மன் ரைன்ஹார்ட் அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்கோட நியூ வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டேவிட் மால்பஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரி வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி ஐஎம்எஃபோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு யூரோப்பியன் தான் இருப்பாங்க. Which state has launched 1,100 crore restart, a new program to support and boost the MSME in the state. ஸோ அந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு நியூ ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,100 கோடி ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில்? எஸ், ஆந்திர பிரதேஷில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற அந்த நியூ ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திராவோட சிஎம் பார்த்தீங்கன்னா OS ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அதோட கவர்னர் வந்து பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன். Who was appointed as the 37th National President of FICCI Ladies Organization. ஸோ அந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட அந்த லேடிஸ் ஆர்கனைசேஷனில் வந்து யாரை வந்து 37th நேஷனல் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? எஸ், ஜானபி பூக்கன் அப்படின்றவங்கள தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபிக்கி
37th பிரசிடென்ட் லேடிஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது லேடிஸ் ஆர்கனைசேஷன். ஸோ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அந்த பூக்கன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், என்றைக்குமே மறக்காது. ஸோ ஃபிக்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லி. ஸோ அது ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1927. பல்பீர் சிங் passed away on May 25, 2020 at the age of 96. He belongs to which of the following sports? ஸோ பல்பீர் சிங் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ ஒரு ஆபிச்சுவரி நியூஸ். ஸோ அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பல்பீர் சிங் வந்து ஹாக்கி சேர்ந்தவர் தான். ஸோ இந்தியாவோட ஃபார்மர் ஹாக்கி பிளேயர் பல்பீர் சிங் வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டார். ஸோ அவரோட ஒரு குயிக் பைட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1957 வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டைம் வந்து ஸோ அந்த ஒலிம்பிக்கில் வந்து அந்த ஹாக்கி வின் பண்ண டீமில் வந்து ஒரு 3 டைம் இருந்து வந்து அந்த ஒலிம்பிக் மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து ஸோ இவரோட ரெக்கார்டு வந்து யாருமே வந்து பிரேக் பண்ணல. ஸோ அது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கோல்ஸ் இன் ஒலிம்பிக் மென்ஸ் ஹாக்கி ஃபைனல். ஸோ வந்து அந்த ஒலிம்பிக்லோட மென்ஸ் ஹாக்கி ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேட்ச்சில் வந்து 5 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ 1952 நெதர்லாண்ட் கூட நடந்த அந்த ஃபைனல் மேட்ச்சில் ஒரே மேட்ச்சில் 5 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதான் வந்து ரெக்கார்டை யாருமே இன்னும் அதை பீட் பண்ணல. International passengers arriving in India will have to give an undertaking before boarding that they would undergo a mandatory quarantine for how many days? ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அண்டர்டேக்கிங் எடுத்தால் தான் ஸோ அவங்கள வந்து ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் போய் இறங்கினதுக்கப்புறம் செல்ஃப் குவாரண்டைனில் நானே இருந்துப்பேன் அப்படின்னு அண்டர்டேக்கிங் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க ஃப்ளைட்டில் ஏற்றி இந்தியா கொண்டு வருவாங்க. ஸோ அது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14 days. ஸோ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் 14 நாள் குவாரண்டைனில் இருப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தா தான் வந்து ஸோ அவங்களை ஏற்றிட்டு வந்து இந்தியாவிலே விடணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. Footballer Artis Adris announced his retirement at the age of 39 after finding out that he requires a prosthetic hip replacement surgery. ஸோ வந்து அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறதுக்காக 39 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அந்த ஆர்டிஸ் அடூரிஸ் அப்படின்றவர் ஸோ அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ் அடூரிஸ் அப்படின்றவர். ஸோ ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மேட்ரிட். ஸோ அதோட கரன்சி வந்து யூரோ. ஸோ ஸ்பெயினோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ சாnchez அப்படின்றவர் தான் கரண்ட் பிரைம் மினிஸ்டர். விச் ஸ்டேட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் டைட் அப் டு சப்ளை சாஹி லிச்சி ஆஃப் முசாஃபர்பூர் அண்ட் சர்டலு மேங்கோ ஆஃப் பகல்பூர் டு கன்சியூமர்ஸ் அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ். ஸோ வந்து ஒரு ஃப்ரூட்ஸு ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த 2 ஃபேமஸான ஃப்ரூட்ஸ் சாஹி லிச்சி அப்புறமா சர்டலு மேங்கோ அப்படின்ற 2 ஃப்ரூட்ஸ் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பீகார். ஸோ அந்த பீகார் சர்க்கிள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட அந்த பீகார் சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வீடு வீடாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஆர்டர் பண்ணதுக்கு ஏத்தாப்பில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் மேங்கோ டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கர்நாடகாவில் வந்து அந்த மேங்கோஸ்லாம் நீங்கள் வேணும்னா வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டெலிவரியும் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கர்நாடகா ஸ்டேட் அந்த மேங்கோ கார்பரேஷன் கூட ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த மேங்கோ வந்து புக் பண்ணிக்கிறதுக்கான அந்த டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. Sports Authority Gujarat signed an MOU with which institute to impart training for personality and skill development for aspiring athletes. ஸோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி குஜராத் வந்து பார்த்திங்கன்னா யார் கூட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி கூட ஸோ அவங்களோட அந்த ஆஸ்பைரிங் அத்லெட்ஸ்லாம் வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு யார் கூட வந்து அவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க அத்லெட்ஸ் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுக்குறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. Which state has demanded a COVID-19 negative certificate from people arriving through road, rail or by air? ஸோ வந்து COVID-19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, COVID-19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்த ஊரில் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து ஸோ உங்களை வந்து அந்த ஊருக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த ஸ்டேட்டில் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா. ஸோ கோவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த COVID-19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ஊருக்கு வர எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவாவோட சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா பிரமோத் சாவந்த். ஸோ அதோட கவர்னர் சத்யபால் மலிக். EU Commission has proposed how much recovery fund to support the bloc's economy. ஸோ அந்த யூரோப்பியன் யூனியன் கமிஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த நேஷன்ஸ் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க நேஷன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட அந்த எக்கனாமிக் லாஸஸ்லாம் வந்து வெளியே வரதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ ரெக்கவரி ஃபண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 750 பில்லியன் யூரோஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து. ஸோ யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ், பெல்ஜியம். இது ஃபவுண்ட் பண்ண இயர் 1993. ஸோ இப்போ அதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்சுலா வான் டெர் லியன். ஸோ யூரோப்பியன் யூனியனில் டோட்டல் கண்ட்ரிஸ் எத்தனை இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28 இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த பிரிட்டன் எக்ஸிட். ஸோ யூகே வந்து அந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸிட் ஆனாங்க. ஸோ January 31, 2020 தான் பார்த்தீங்கன்னா அந்த யூகே எக்ஸிட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட கண்ட்ரிஸோட ஸ்ட்ரென்த் வந்து 28லேருந்து 27 குறைஞ்சிருச்சு. விச் நேஷன்ஸ் பிரசிடென்ட் ஹஸ் ஆஃபர் டு மீடியேட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஆன் தேர் ரேஜிங் பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூ. ஸோ இந்தியா சைனா பார்டர் நியூஸில் வந்து இப்போ நிறையா வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த பார்டரில் நிறையா பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து நான் மீடியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு 2 கண்ட்ரிஸ்க்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு இந்தியா சைனா 2 கவர்மெண்ட்ஸ்க்கும். ஸோ ஆனால் அந்த 2 கவர்மெண்ட்ஸுமே அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரில. ஸோ அவர் வழக்கம் போல் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 கண்ட்ரிஸும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. விச் ஸ்டேட் ஹஸ் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் GI டேக் ஃபார் காம்தி லாஹி ரைஸ், தவாங் மைஸ் அண்ட் அடி ஜிஞ்சர். ஸோ வந்து இந்த ஒரு 3 ப்ராடக்ட் அந்த ஸ்டேட்டோட ப்ராடக்ட் காம்தி லாஹி ரைஸ், தவாங் மைசி, அடி ஜிஞ்சர் அப்படின்ற அந்த 3 ப்ராடக்ட்டுக்கு வந்து GI டேக் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொடுக்கல. ஸோ வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து GI டேக் வாங்குற ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷோட சிஎம் பார்த்தீங்கன்னா பீமா காந்து. ஸோ அதோட கவர்னர் BD மிஸ்ரா. Which nation has postponed its discussion on constitutional amendments to update its map? ஸோ வந்து அவங்களோட மேப்பை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த டிஸ்கஷன்லாம் வந்து நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ May 27 வந்து நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எந்த கண்ட்ரியில்? நேபாள். ஸோ நேபாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பொதுவாக இருக்க ஒரு 2-3 இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கலப்பாணி இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா நேபாளுக்கு சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க மேப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் திரும்பி வந்து மாற்றுறதுக்காக வந்து அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கான டிஸ்கஷன் தான் இப்போ ரீசெண்டாக நடக்கிறது வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க நேபாளில். ஸோ நேபாளோட கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KP Sharma Oli. ஸோ அதோட கேபிட்டல் காத்மண்ட். ஸோ அதோட கரன்சி நேபாளிஷ் ருப்பி. ஸோ அதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யா தேவி பண்டாரி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேபாளோட கரண்ட் பிரசிடென்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறவங்களோட வேகம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ வந்து அந்த கேஷ் ப்ரைஸ் கொடுத்தப்போ இருந்த வேகம் வந்து இப்போ இல்லை. ஸோ அப்போ நிறையா பேர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ கேஷ் ப்ரைஸ் கொடுத்தா தான் படிப்பீங்களா? ஸோ அப்படி நினைக்காம வந்து ரெகுலராக நம்ம படிக்கிறத படிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து தொடர்ந்து வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கான 5 கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களே பார்க்க சொல்லுங்கள். நன்றி.